பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நீங்கள் ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க. அநேக பிரச்சனைகள் வருது, என்ன செய்யணும்னு தெரியல. சில சிச்சுவேஷன்லாம் ஏன் நமக்கு இப்படி வருதுன்னே தெரியாதது போல இருக்குது, அப்படிதானே? இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மார்க்கு 14வது அதிகாரம் 38வது வசனம். மார்க் சாப்டர் 14 verse 38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Stay awake and pray that you won't be tested. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். மற்ற நாட்கள்லாம் நம்ம என்ன செய்வோம்? நல்லா சாப்பிட்டு நம்ம என்ன செய்வோம்? தூங்கிக்கிட்டே தான் இருப்போம். ஒழுங்கா ஜெபிக்க மாட்டோம், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு வேதவசனம் சொல்கிறது, நீ சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணும்? எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்பவுமே ஏசப்பாக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். எப்பவுமே நீங்க அவரோட பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்க எப்பவுமே நீங்க ஏசப்பாவோட ஒரு கனெக்டடான ஒரு லைஃப் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய சோதனைகள்லாம் எதுவுமே இருக்காது, பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. காரணம், ஏசப்பாவே உங்களோட கூட இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே அது பெரிய பிரச்சனையாக, பெரிய சோதனையாகவே அது உங்களுக்கு கண்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க அவர் கொடுக்கிற பலத்தினால, அவருடைய பிரசன்னத்தில நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் பெரிய பிரச்சனையாக தெரியவே செய்யாது. அப்போ நீங்க ஏசப்பாவோட கனெக்ட் ஆகிற அந்த தருணம் எது அப்படின்னா, ஜெபம் பண்ணும் பொழுதுதான். நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். அநேக தேசத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். எல்லா காரியத்துக்காகவும் நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். சிலர் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் நல்லா ஜெபிப்பாங்க, 3ஆவது நாள் ஜெபிக்கிறதுலே டயர்டாயிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா அதுல ஜெபிப்பாங்க, 4ஆவது நாள் சுத்தமாவே ஜெபிக்க மாட்டாங்க, அப்படிதானே? யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காச்சும் முதல் நாள் நல்லா சாப்பிட்றோம், 2ஆவது நாள் நல்ல ஃபுட்டு ஆகாரங்கள் சாப்பிட்றோம், 3ஆவது நாள் எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பாடை நம்ம கம்மி பண்ணுவோமா? 4ஆவது நாள் சுத்தமாக நம்ம சாப்பிடாம நம்ம இருப்போமா? இல்லை. நமக்கு தேவையான ஆகாரங்கள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மட்டும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இரு. எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமையும் வர்றதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. ஏசப்பா, என்னுடைய குடும்பத்தை முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. எங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் எழும்பக்கூடாது. நீங்கள் எல்லாவற்றையும் தடுத்து போடுங்கன்னு சொல்லி எல்லா நாளும் நீ ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. தேசத்தில் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் நடக்குது. ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க ஜெபிக்க பெரிய மாற்றம் உருவாகும். தேசத்துல உருவாகும், உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும், உங்களுடைய குடும்பத்துல உருவாகும். ஏசப்பா வித்தியாசமாக உங்களை வழி நடத்துவார். அப்ப நீங்க எப்பொழுதும் நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. பிரச்சனை வந்தா மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், ஏதோ ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் யாரோ சொன்னா மட்டும்தான் நான் முழங்கால் போட்டே ஜெபிப்பேன், இல்லைனா நான் ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம ஒரு பிடிவாதத்துல இல்லாம, சிலருக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பார்க்கணும்னு மைண்ட் செட் இருக்கும், இல்லை மற்ற சில காரியங்கள் செய்யணும்னு சொல்லி தான் மைண்ட் செட் இருக்கும், இல்லை வெளியே அங்கே போகணும், இப்படி ஒரு பிளேஸ்க்கு போகணும், அப்படி ஒரு பிளேஸ் போகணும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும், இப்படி என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்லேயே தான் எப்போவுமே இருப்பாங்க. ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்லை. இந்த நாளில் நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க, ஆண்டவரே ஜெப ஆவியை என் மேலே நீங்கள் ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்களும் எல்லாருக்காகவும் ஜெபிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் தாகத்தோட கேட்குறாங்க, நாங்களும் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாக மாறணும், ஒரு ஜெப வீரனாக மாறணும்னு சொல்லி ஆண்டவரே தாகத்தோட கேட்குறாங்க. நீங்கள் தகப்பனே ஏசப்பா அந்த அபிஷேகத்தை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா அந்த ஜெப ஆவியை நீங்கள் ஊற்றுங்க தகப்பனே ஏசப்பா. நீங்கள் தகப்பனே ஏசப்பா, நீங்கள் பிள்ளைங்களோட பேசுங்க. ஆண்டவரே, தேசத்தில் அநேக பிரச்சனைகள் நடக்குது, அநேக தகப்பனே ஏசப்பா தீமையான காரியங்கள் நடக்குது. எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு நீங்க ஆண்டவரே அந்த பாரத்தை கொடுங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
எப்பொழுதும் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி ஏசப்பா உங்களை பாதுகாப்பார். உங்களை சுற்றி வேலையடைத்து உங்களை பாதுகாத்து உங்களை நேர்த்தியான பாதையில் உங்களை வழி நடத்தி அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தின்படி உங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a joyful day.